டேங்க் கூட வைக்கலாம் இல்லை 5 டேங்க் 6 டேங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் வந்து வச்சுக்கிற ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கட்சி ரிஸ்க் எடுக்க வேணாவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டோடைய எம்டி ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம வீட்டில் ஆக்சுவலி பொருள்லாம் இன்னும் கொண்டு வந்து வைக்கல. அதனால் நம்ம வீடு வந்து பொருள் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோஸில் நம்ம காமிக்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹால் பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து இப்போ நம்ம என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா ஹாலோட சைஸ் பாருங்கள், பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹால் வந்து போட்டிருக்கோம். அந்த சைடில் நம்ம வந்து டைனிங் ஏரியாவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹால்லே பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் வந்து பெருசாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஜன்னலுக்கு 3 கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். ஹால்லே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவி யூனிட் வந்து டோருக்கு பக்கத்துலேயே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கரண்ட் பாக்ஸு சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். ஹால் நல்லா பெரிய சைஸ் தாங்க. ஆக்சுவலி அங்கே வந்து நம்ம டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்குது. ஷோபா இந்த சைடில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் கொடுத்துருக்கோம். ஹேவல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஃபேனு சேம் கலர் நம்ம வந்து ஹாலில் 2 ஃபேன் போட்டாச்சு. இப்போ டிவி யூனிட் பார்த்துடலாம். டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்கு தான் நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் டோர் கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணுவோம். டபுள் டோர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபராக தெரிகிற மாதிரி கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்டோரேஜ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வரும். அடுத்து இந்த சைடில் சேம் ஸ்டோரேஜ் டபுள் டோரில் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும். மேலேயும் பாருங்கள் ஒரு டிசைனுக்காக அழகாக கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஃப்ரேம் ஃபோட்டோஸ்லாம் நம்ம அங்கே வச்சுக்கிற மாதிரி கிஃப்ட் ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி வுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். டிசைன்லாம் எதுவும் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். மேட் ஃபினிஷிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். ஹாலில் 6 ஸ்பாட் லைட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் வந்து ஃபால் சீலிங் கொடுக்கல. ஃபால் சீலிங் ஏன் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக பண்ணிக்கலாம். ஏன்னா பட்ஜெட்டும் நம்ம பார்க்கணும், வீடும் நம்ம கட்டி முடிக்கணுங்கிறதுக்காக ஃபால் சீலிங் வந்து பெண்டிங்கில் விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலில் இருந்து மாஸ்டர் பெட்ரூம், ஸ்மால் பெட்ரூம், அடுத்து பூஜை ரூம், அங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியா, அடுத்து இந்த சைடு கிச்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கார்னரில் நம்ம வந்து வாஸ்து பிரகாரம் தான் பண்ணியிருக்கோம். இப்போ வாஷிங் மிஷின் ஏரியா பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் வைக்க போகிறோம். வாஷிங் மிஷினுடைய லிக்விட் ஐட்டு வைக்கிறதுக்காக ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நம்ம வுட் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வரும். ஓப்பன் பண்ணுமா? பூஜை ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோர் கொடுத்துருக்கோம். 2 டோருமே பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி இந்த டோர் எங்கே எடுத்தோன்னா நான் பிளாகில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். உள்ளே என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ்லாம் இருக்கும். நம்ம தாராளமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டு தான் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எப்பயுமே பூஜை ரூம் வந்து நமக்கு வீடு கட்டும்போது தனியாக கட்டணுன்னு எப்பயுமே ஒரு ஐடியா இருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோர் கொடுத்து சூப்பராக பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் தனியாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே ஊர்லேயே இருக்குது. இங்கே உள்ள என்ட்ரி ஆனதும் பாருங்கள்,
நம்ம பூஜை ரூமில் கிரைனட்டில் பார்த்தீங்கன்னா மேடை கொடுத்துருக்கோம். பூஜை ரூமுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து இருக்காது, அதிகமாக ஃபோட்டோஸ் மட்டும்தான் வைக்க போகிறோம். இங்கே வைக்கக்கூடிய அக்சசரிஸ் பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கொடுத்துருக்க ஸ்டோரேஜ் பாக்ஸில் தான் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். பூஜை ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். சிம்பிளாக தான் நம்ம சின்னதாக ஒரு ரூம் போட்டு கட்டியாச்சு. க்ளோஸ் பண்ணிடுமா. பூஜை ரூமுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஸ்மால் பெட்ரூம் இப்போ உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். உள்ளார பார்த்தீங்கன்னா ஸ்மால் பெட்ரூமில் எதுவுமே இருக்காதுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இன்னும் பொருள்லாம் எடுத்துகிட்டு வரல. வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஒர்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டேபிள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து CPU வரும், இங்கே வந்து கீபோர்ட். இது வந்து நமக்கு சிஸ்டம் டேபிளில் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இது ரெண்டும் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். ஸ்மால் பெட்ரூமில் வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஸ்மால் பெட்ரூமில் பாருங்கள், வார்ட்ரூப் வந்து பசங்களுடைய ட்ரெஸ்ஸு அக்சசரிஸ்லாம் வைக்கிறதுக்காக நம்ம வந்து வுட் ஒர்க்லேயே வந்து சொல்லியிருந்தது தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்கு. மேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கோம். மேட் ஃபினிஷிங். ஆக்சுவலி கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் மெட்டீரியல், டிவி யூனிட்டும் வார்ட்ரூப்பும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். வார்ட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராவர் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரையாக நம்ம வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸ்மால் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இங்கே வேறு பெருசாக எதுவும் இல்லை. ஓகேவா. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் பெட்ரூமுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி சேம் தான். ஹால்லேருந்து சொன்னால் ஸ்மால் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், பூஜை ரூம், வாஷிங் மிஷின் ஏரியா. மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் பாத்ரூம் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ் பேன் போட்டிருக்கோம். அடுத்து வந்து வாட்டர் ஹீட்டர், ஷவரு, நெக்ஸ்ட்டு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இருக்காது. ஆக்சுவலி இப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே என்ட்ரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்ரூம் கொடுத்துருக்கோம். பாத்ரூமுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து சுவிட்சஸ், பாத்ரூம் சுவிட்சஸ் இந்த சைடு இருக்குது. உள்ளே என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபேனுக்காக சுவிட்சஸ் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு டபுள் டோரில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே என்ட்ரி ஆனதுமே பாருங்கள், இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஜன்னலுக்கு 2 கிளாஸ் டோரில் கொடுத்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ஏசி வச்சோம்னா கூலிங் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஜன்னல் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹேவல்ஸில் ஒரு ஃபேன் போட்டிருக்கோம். அடுத்து இங்கே ஒரு பெட் இருக்குது. இது ஆக்சுவலி இன்னும் அப்படியே இருக்குது. இங்கே வந்து குடி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கும் லாஃப்ட் ஒர்க்கு பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி காட்டுமா. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்போ பாப்பா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுவான். ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்கோம். எத்தனை பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸாக நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், சேம் நம்ம வந்து ஸ்மால் பெட்ரூமில் பார்த்ததே தான் மாஸ்டர் பெட்ரூம்லேயும் வார்ட்ரூப் வந்து பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஆக்சுவலி இதெல்லாம் இப்போ ஏன் எடுக்கிறேன்னா எந்த பொருளும் இன்னும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல. அதனால் எம்டி ஹோம் டூர் நம்ம வந்து இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், எப்படி என்னென்ன பொருள் நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம்னு அதுக்கப்புறம் ஒரு ஹோம் டூர். மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. பட்ஜெட் வந்து இல்லை, அதிகமாக இல்லை. அதனால பட்ஜெட் வந்து இல்லாமல் இல்லை, நம்ம வந்து பட்ஜெட் பார்த்து வீடு கட்டிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த பட்ஜெட் வந்து நம்மளால் கட்டுப்படி ஆகலை. அதனால் ஃபால் சீலிங் வந்து பெண்டிங் போட்டாச்சு. எப்போயா இருந்தாலும் செய்ய தான் போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து கிச்சன். ஏன் உனக்கு ஏன் கிச்சன் பிடிச்சிருக்கு? ஓ, மாடலர் கிச்சன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தன்ஷிக்கு வந்து மாடலர் கிச்சன் செஞ்சுருக்கிறதுனால பாப்பாவுக்கு மாடலர் கிச்சன்னா ரொம்ப பிடிக்குமா. சரி ஓகே. இப்போது ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சன் வந்து நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் கிச்சன் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஓப்பன் கிச்சன் கொடுத்தா இங்கே வந்து டால் யூனிட் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது இருக்குது பாருங்கள் செவுரு. இந்த செவுரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே நம்ம சமைக்கும் போது டிரான்ஸ்ஃபராக இங்கே இருக்கும்போது தெரியும் எல்லாருக்குமே. பட் அது வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டால் யூனிட் வந்து கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கிச்சனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, இங்கேருந்து ஆரம்பிப்போம். கிரைனட்டில் பார்த்தீங்கன்னா மேடை போட்டிருக்கோம் ஃபுல்லாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பியூரிஃபை வைக்கிறதுக்காக பைப் விட்ருக்காங்க. ஒரு பைப் பார்த்தீங்கன்னா மேலே டேங்க்லேருந்து வர்றது, இன்னொரு பைப் வந்து நம்ம கீழே போர் இறக்கிருக்கோம்ல டைரெக்டாக வந்து குடிக்கிற தண்ணி வர்றதுக்காக ஒரு பைப்பு, சிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்ரு, நம்ம தண்ணி வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக மோட்ரு வந்து இங்கே உள்ளார கிச்சன்லேயே கொடுத்தாச்சு. நம்ம வந்து கிரைனட்டில் வந்து மேடை வந்து கிரைனட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்து மீட்ரு பாக்ஸ் இருக்குது. ஒரு பைப்பு பார்த்திங்கன்னா மேலே டேங்க்லேருந்து வருது, இன்னொரு பைப் வந்து கீழே பூமிக்குள்ளேருந்து நம்ம வந்து போர் போட்டிருக்க தண்ணி, மெயினாக குடிக்கிற தண்ணி அந்த பைப்பில் வரும். நம்ம வந்து கிளாஸில் வந்து 2 பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபராக பொருள் வச்சா தெரிகிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். கிளாஸில் பண்ணியிருக்கோம். 2 கிளாஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 2 ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா சிம்னிக்காக ஃபேஸ் விட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிம்னி வந்துடும். சிம்னியோட டக்ட்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பைப் வந்து கொடுத்துருக்கோம். எக்ஸாஸும் நம்ம வந்து போட்டிருக்கோம். இங்கே வந்து அடுப்பு வந்து செட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி பிளாகில் பார்த்துருப்பீங்க. விடியம் ஏர் ப்ளஸ் தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதோட பைப் கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணி தான் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமைக்கிற பொருளை இங்கே வச்சுக்கலாம், இல்லைன்னா காய்கறி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் மேடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற என்னென்ன பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிப்போம். இது பார்த்தீங்கன்னா கட்லரி யூனிட்னு சொல்லுவாங்க. கட்லரி பாக்ஸ், ஸ்பூனு கரண்டி எல்லாமே வச்சுக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து வச்சுக்கலாம். இது வேணான்னா எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கட்லரி பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரே இது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ், 2வது பாக்ஸ், 2 பாக்ஸ் ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து சிலிண்டருக்காக ஒரு பாக்ஸ். இங்கே எம்டி தான், டைல்ஸில் தான் நம்ம வச்சுருக்கோம். சிலிண்டருக்காக ஒரு ஃபேஸ் விட்டுருக்காங்க. ஆயில் புல்லட் பார்த்தீங்கன்னா 2 ட்ரே வரும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் வச்சுக்கலாம், கீழே பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டோரேஜுக்காக 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுவும் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான், கொஞ்சம் லென்த்து, கொஞ்சம் லாங், அந்த செவுரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வரும். ஸ்டோரேஜ் பாக்ஸ் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளேட்லாம் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கம்பி ஸ்டீல்லே பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழேயும் சேம் கொஞ்சம் பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா பிளேட் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிங்குக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு அது ஓப்பன் பண்ணணும். அது சிங்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் வந்து கொடுத்துருக்காங்க. டஸ்ட்பின் பாக்ஸ் இங்கே அவ்வளோதான். ஏன்னா சிங்கு கீழே அது மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுடைய மாடலர் கிச்சனுடைய பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுடைய டால் யூனிட். டால் யூனிட்டில் என்னென்ன வச்சுருக்கோம், எவ்வளோ ரேக் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ வந்து பார்த்துடலாம். டால் யூனிட் ஓப்பன் பண்ணுங்கள். டால் யூனிட்டோடைய ஸ்டோரேஜ் பாக்ஸுடைய கெப்பாசிட்டி பாருங்கள். 1 2 3 4 5 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தாராளமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் பொருள் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த சில்வர் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா லாஃப்டில் வந்து கொண்டு போய் வச்சுருவோம். இப்போ வீட்டிலேருந்து பொருள் ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய பொருள்லாம் எடுத்து லாஃப்டில் வச்சிட்டோன்னா இங்கே சின்ன சின்ன பொருள் மட்டும்தான், நம்ம மளிகை பொருள் மட்டும்தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டால் யூனிட். பீரோ மாதிரி நம்ம வந்து செய்ய சொல்லியாச்சு. நம்ம வீட்டோட டால் யூனிட் இவ்வளோதாங்க.
இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோரேஜ்லாம் நம்ம அதிகமாக வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ எடுப்போம்ல, அந்த வீடியோஸில் நம்ம வந்து காமிப்போம் எப்படி என்னென்ன வச்சுருக்கோம்னு. டால் யூனிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம கிச்சனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமிச்சாச்சு. வேறு ஏதாச்சும் நம்ம விட்டுட்டோமோ? மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாப்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் மெட்டீரியல்ஸ் தான் போட்டிருக்கோம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிரைண்டர் வந்து இங்கே வரப்போகுது. ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா இங்கே வரப்போகுது. ஃப்ரிட்ஜுக்காக சுவிட்ச் வந்து இங்கே வச்சுருக்கோம். கிரைண்டருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கோம். ஆக்சுவலி இதில் கொஞ்சம் ஃபேஸ் இருக்குது பாருங்கள், அதனால் இங்கே ஃப்ரிட்ஜு வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே கிரைண்டர் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜு அங்கே வந்துடும், கிரைண்டர் இங்கே வந்துடும். வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் தான், வாஷிங் மிஷின் அந்த ஏரியாக்குள்ளே வந்துடும். மற்றபடி கிச்சனில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் வந்து கொடுத்துருக்கோம். 2 ஜன்னலுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் வந்து டோர் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எப்பயுமே வீடு கட்டினீங்கன்னா சிங்குக்கு மேலே ஜன்னல் வர மாதிரி கட்டுங்க. வாஸ்து பிரகாரம் பார்த்து கட்டுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் ஏதாச்சும் விளக்குனாலும் தண்ணி வந்து சீக்கிரம் ட்ரை ஆகி நமக்கு வந்து காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காற்று உள்ளே வரும்போது. இந்த இடத்துல நம்ம சிங்கு கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல காயாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஜன்னல் நம்ம சிங்குக்கு மேலே ஜன்னல் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காத்தோட்டமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். இங்கே சமைக்கிற ஸ்மெல் எல்லாம் இந்த வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வாஷ் பண்ணுற ஸ்மெல் எல்லாம் இந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்னி கொடுத்துட்டோம்னா நம்ம சமைக்கிற அந்த ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிம்னியில் போயிட்டு கலெக்ட் ஆகிடும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. கிச்சனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேட்டுருங்க. கிச்சன்லேருந்து வந்தோம்னா ஹால். கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பாட்லைட் கொடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பாட்லைட். இங்கே தான் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவை நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து சமைச்சு கொண்டு வந்து இங்கே வச்சு டைனிங் டேபிளில் சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா இங்கே ஃபேஸ் கிடையாது, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஷோபா பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்துடும். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். பேக் சைடில் போய் பார்ப்போமா? பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டாய்லெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து இது வாஸ்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து இருக்கணும்னு சொல்லி இந்த கேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபுல்லாக வந்து கம்பியில் வந்து டோர் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்பவுண்ட் கட்டியாச்சு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா போர் வந்து போட்டு போர் தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். தரை போடணும். கீழே பார்த்தீங்கன்னா தரை போட வேண்டிய வேலை இருக்குது. அந்த சுவிட்ச் வேலை இன்னும் முடியலை. பேக் சைடில் அவ்வளோதாங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே பைபாஸ் ரோடு போயிட்டுருக்கு. பேக் சைடு பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அப்படியே பார்த்தீங்கன்னா சில்லுன்னு காற்று வந்து நம்ம கிச்சனுக்கு உடனே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலு. ஓகே, கிச்சன் முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ பார்க்கும்போது எல்லாம் எம்டியாக இருக்குது. நம்ம பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி வச்சுருக்க போகிறோம்னு தெரியல. ஆக்சுவலி நம்ம வீடை வந்து நீட்டாக வச்சுருக்கணும் எப்பயுமே. ஹால், அடுத்து மாஸ்டர் பெட்ரூம், ஸ்மால் பெட்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சில கருத்துக்கள் இருக்கும் கண்டிப்பாக நம்மளை கேட்குறதுக்கு. சில கருத்துக்கள் அவங்களுக்கு தோணும். அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போர்ட்டிகோவில் என்னென்ன இருக்குது தன்சி? சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு 2 ஃபேன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவில் வந்து அழகான டிசைனில் வால் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு கீழே வந்து ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபேஸ் வந்து விட்டுருக்கோம். இன்வெர்ட்ரு அந்த மாதிரி தேவையில்லாத அக்சசரிஸ் எல்லாமே அது உள்ள வச்சுக்கலாம். மாடியில் போய்ட்டு காமிச்சிடலாம் மாடியில் என்னென்ன இருக்குன்னு. சரி சரி போங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட கேட்டு. மாடிக்கு போகிறதுக்காக ஒரு கேட்டு, போகாமல் இருக்கிறதுக்காக கேட்டை லாக் பண்ணிவிடுவோம். ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக வந்து கைப்பிடிக்காக ஸ்டீல்லே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பி செஞ்சு கொடுத்துருக்கோம்.
அது தெரியலம்மா. ஆஹா, மழை பெய்யும். ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஏறி அப்படியே இப்படி வரப்போகிறோம். ஸ்டெப்பில் இவ்வளோதான் வேலை. நம்ம மாடிக்கு தான் வந்திருக்கோம். மாடியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மாடி நம்ம வீட்டோட மாடி இப்படி தான் இருக்கும். வீடை சுற்றி பாருங்கள் எவ்வளோ வீடு கட்டியிருக்காங்கன்னு. சில பில்டிங்ஸாக இருக்குது. ஆமாம். அடுத்து நம்ம தண்ணி டேங்க் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. 6 டேங்க் 5 டேங்க் கூட வைக்கலாம். 5 டேங்க் 6 டேங்க் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் வந்து வச்சுக்கிற ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. பீலி பைப், ஒரு பீலி பைப் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு அந்த பீலி பைப் கொடுத்துருக்காங்க மம்மி? தண்ணி நம்ம மாடியில் ஏதாச்சும் வாஷ் பண்ணணும், எமர்ஜென்சிக்கு மேலே தண்ணி வேணும்னா தவிர போதும் போதும். பைபாஸ் ரோடு எவ்வளோ அழகாக இருக்காங்க. பைபாஸு ரோடுனாலே அழகாக தான் இருக்கும் தெரிஞ்சு. நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தா நம்ம டாய்லெட் தெரியும். இந்தியன் டாய்லெட், இந்தியன் பாத்ரூம் தெரியும். அடுத்து காம்பவுண்டு தெரியும். சரி போகலாமா? போகலாம். மாடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஒன்றுமே இங்கே வந்து மேலே எதுவும் வேலை வந்து அதிகமாக நடக்கலை. மாடியில் அதிகமாக மோஸ்ட்லி வேலை எதுவும் நடக்காது. இங்கே வந்து நம்ம வந்து தர்ஷன் சொன்ன மாரி இங்கே பாரு ஒரு வைக்கலாம். விநாயகர் ஃபோட்டோஸ் அழகாக வச்சுருக்காங்க எலிவேஷனுக்காக. அதுக்கு ஒரு லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி வந்து பார்க்கும்போது நைட்டில் அழகாக இருக்கும். இது கிளாஸில் கொடுக்கல. கிளாஸில் ஃபுல்லாக எஸ்எஸ்ல இருக்குது. கிளாஸில் கொடுப்பாங்களே. சரி நம்ம இப்போ இறங்கி போக வேண்டியதான். தன்ஷி பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விழ போகிறா. தன்ஷி ரிஸ்க் எடுக்க வேணாவா? ரிஸ்க் எடுத்து பாருங்க. சர்க்கஸ் விளையாடலாம். சரி, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்டி ஹோம் டூர் வந்து ஒரு வியூ வந்து கொடுத்தாச்சு. இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸ். தன்சி வீடெலாம் சுற்றி காமிச்சாச்சா? எம்டி ஹோம் டூர் வந்து ரொம்ப நாளாக போடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நம்ம வந்து எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தது தான். அது இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ஃபைனலாக எடுக்க முடிஞ்சது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. எம்டி ஹோம் டூர் வந்து பெட்ரூம், ஹால், கிச்சன், போர்ட்டிகோ, மாடி எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. எதுவுமே பார்த்திங்கன்னா பெண்டிங் வைக்கல. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாமெல்லாம் ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம், எப்படி ஏற்றிட்டு வரோன்ட்டு எல்லாமே வந்து அப்டேட்டில் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் வந்து கேட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.